ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி அமாவாசை முக்கியத்துவம் அதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம். அதாவது ஆடி அமாவாசை, நான் இதை பற்றி கூட சில பதிவுகள் போட்டுள்ளேன். ஆடி அமாவாசை என்பது ஆடியிலிருந்து தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஒரு முதல் அமாவாசை. அமாவாசை என்றாலே அன்றைய முழுவதும் எந்த வேலைக்கும் எந்த வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் தர அவசியமில்லை. அன்றைய தினம் முன்னோர்களுக்குத்தான் தர்ப்பணம் மிக முக்கியம். அந்த முன்னோர்களை தர்ப்பணம் செய்து நாம் வழிபட வேண்டும். எல்லா அமாவாசை மாச பிறப்புகளில் நாம் வழிபட வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும். முடியவில்லை என்றால் பரவாயில்லை. 3 அமாவாசை மிக மிக முக்கியம். தட்சிணாயனத்தில் ஒன்று ஆடி மாதம், உத்தராயணம் தை மாதம் ஒன்று, மகாலயத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. மிக முக்கியமாக இந்த 3 அமாவாசை நாம் மிஸ் பண்ணாமல் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது மிக முக்கியம். குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை அந்த பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பசியும் தாகம் மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து நாம் அவர்களுக்கு எள்ளு தண்ணீர் இறைப்பது மிக அவசியம். எனவே இந்த ஆடி அமாவாசை தவறுவிடாமல் நாம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் தான் மிக முக்கியம். படையில் போட்டு கூட வணங்குவார்கள். அவர்கள் குல வழக்கு என்னமோ அதை நாம் செய்ய வேண்டும். தவறாமல் செய்வது மிக முக்கியம். அதன் பிறகு உங்களுடைய குல தெய்வத்தை வேறு முக்கியமாக நீங்கள் தவறாது வணங்க வேண்டும். அவருடைய அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கியமே தவிர வேற அந்த சிறப்பான பூஜைகள் எதுவும் செய்யக்கூடாது. சில பேர் வீட்டில் தினமும் பூஜை செய்வார்கள். அவர்கள் அந்த பூஜை வழக்கமான பூஜை செய்தாலே போதும். அதற்கு அன்றைய தினம் சிறப்பாக பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அமாவாசை என்று விரதம் இருப்பது எப்படி என்றால், முந்தைய நாள் இரவே ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். முந்தைய நாள் இரவு ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து மறுநாள் அமாவாசை என்று அதிகாலையில் குளித்து விட்டு, அதுவும் பக்கத்தில் ஆறு இந்த மாதிரி குளம் இருந்தால், அந்த மாதிரி கடல் இந்த மாதிரி இருந்தால் புனித நீராடி நாம் செய்யலாம். இல்லை என்றால் பரவாயில்லை, வீட்டிலே குளித்து விட்டு தர்ப்பணம் செய்து விட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும். இந்த தர்ப்பணம் எங்கே செய்ய வேண்டும் என்றால் நீர்நிலைகள் தான் மிக அவசியம். ஆறு, குளம், கடல், ஏரி இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் தான் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்குதான் முன்னோர்களின் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே தான் அந்த இடத்தில் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். மேலும் அந்த ஆறு, இந்த கடல் இந்த மாதிரி இடங்களில் நாம் இந்த தர்ப்பணம் செய்யும் போது தோஷம் என்பது எதுவுமே இருக்காது. வீட்டில் ஒரு மாதிரி, ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு தோஷம் என்பது இருக்காது. ஆக இந்த மாதிரி இடங்களில் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் பார்த்த அக்னி தீர்த்தத்தில் நிறைய லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அதன் பிறகு இந்த தீர்த்த காவிரி அம்மா மண்டபம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அங்கேயும் நிறைய பேர் தர்ப்பணம் செய்வாங்க. இது மாதிரி கன்னியாகுமரி ஒவ்வொரு இடத்துல உண்டு. எல்லா இடங்களிலும் நிறைய பேர் அன்று தர்ப்பணம் செய்வார்கள். மேலும் இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வேறு வந்துள்ளது. எனவே தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொன்று குறிப்பாக இந்த தர்ப்பணம் செய்யும் போது சில பேர் எந்த நேரம் செய்யலாம் இன்னொரு கேள்வி. அதெல்லாம் தேவையே இல்லை. தர்ப்பணம் பித்திருக்களை வழிபடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஆன பிறகு நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேக்சிமம் மதியம் 1 மணி அதற்குள் நீங்கள் தர்ப்பணம் செய்து விடுவது நல்லது. அதற்காக இந்த நேரம் செஞ்சால் நல்லா இருக்குமா என்று அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது சில சிறப்பான பூஜைகளுக்கு, சில சிறப்பான காரியங்களுக்கு தான் அதை பார்க்க ஒழிய இதுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நேரம் செய்தால் நல்லா இருக்குங்கிற கேள்வி தேவையில்லை. நீங்கள் 6 மணி சூரிய உதயம் ஆன பிறகு நீங்கள் தர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கலாம். எப்போது வேண்டுமானால் செய்யலாம். தர்ப்பணம் செய்து விட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். அன்று பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபடுவது, தான தர்மம் தவறாமல் செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்வது மிக நல்லது. அன்றைய தினம் அந்த அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாளாக இன்று இந்த ஆடி அமாவாசை இருக்கிறது.
மேலும் இந்த ஆடி அமாவாசை வந்து பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது. அன்று பூச நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி எல்லாமே சனியோட நட்சத்திரம். ஆக நீங்க அன்னைக்கு வழிபடுறது வந்து சனி பகவானுக்கு அந்த வாகனம் காக்கைக்கு சாப்பாடு வச்சு நீங்க வணங்கினால் உங்களுக்கு இந்த சனி தோஷம் இருந்தால் கூட, சனியோட தாக்கம் இருந்தால் கூட அது கூட பறந்து போகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினமாக இந்த ஆடி அமாவாசை வந்துள்ளது. இந்த ஆடி அமாவாசை யார் செய்ய வேண்டும், யார் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால், இந்த தந்தை இல்லாதவர்கள், அப்பா இல்லாதவர்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்ய விட அப்பா இல்லாதவர்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அது மிக முக்கியம். ஆக இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பாக இந்த மாதம் அமைந்துள்ளது. மேலும் இந்த தர்ப்பணம் என்கிறது என்ன விசேஷம் என்றால், தங்களின் சந்ததியரை வாழ வைக்கும் தர்ப்பணம் செய்வது. தங்கள் குடும்பத்துக்கு நல்ல அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வருங்கால சந்ததியினருக்கு அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் இந்த தர்ப்பணம் என்பது எப்படின்னா, நம்முடைய தலைவிதியை மாற்றுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு எளிமையான பரிகாரம் கூட செய்யலாம். இந்த தர்ப்பணம் செய்யறது அந்த அளவுக்கு ஒரு விஷயம். எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் எல்லாமே பறந்து போகும். கொஞ்ச நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக செய்துக்கிட்டே வரணும். ஒரு தடவை 2 தடவை செஞ்சுட்டு இருக்குல்ல, கண்டினியூஸாக அதை செஞ்சுட்டு வந்தா ஓரளவு துன்பம் கண்டிப்பாக நம்மை விட்டு விலகும். அதனால தான் இந்த தலைவிதியை மாற்றுவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னேன் நான். மேலும் இது சகல பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கும். எவ்வளவு பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில, இதுக்கெல்லாம் காரணமே இந்த பித்திருக்கள் வழிபாடு சரியா செய்யாம இருக்கிறது தான். அதை ஒழுங்க செய்யணும். நான் ஏதோ கடமைக்கு செய்யறேன்னு செய்யக்கூடாது, ஒழுங்க செய்யணும். அதாவது முந்தைய நாள் இரவு சாப்பிடாம இருந்து அப்படியே அதிகாலை எழுந்து குளித்து விட்டு தர்ப்பணம் செய்து விட்டு அதன் பிறகுதான் சாப்பிட வேண்டும். காக்காய்க்கு உணவு வரைக்கும் விட்டு சாப்பிட வேண்டும். அன்று பகலில் உறங்கக்கூடாது. இது போன்ற சில விதிகள், இவையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். பகலில் உறங்கக்கூடாது, அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும். அதன் பிறகு மதியம் ஒரு தடவை சாப்பிட்டா போதும். இரவில் இந்த சாதம் உட்கொள்ளக்கூடாது. லைட்டான ஏதாவது டிஃபன் அந்த மாதிரி இருந்தால், இட்லி தோசை இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டு படுத்துடலாம். இவைதான் செய்ய வேண்டும். வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். அன்று முழுவதும் அந்த இறைவன் நாமமே சொல்லிட்டு இருந்தால் போதும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைத்துவிடும். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த ஆடி மாதம் அமாவாசை எப்போ வருதுன்னா, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வருகிறது. ஆக ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. பூர நட்சத்திரம். அன்றைய தினம் நாம் தர்ப்பணம் செய்து காக்கைக்கு உணவு வைத்து சாப்பிட வேண்டும். அது மிக மிக முக்கியம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். அண்டு இந்த குலதெய்வ வழிபாடு தவறு விடக்கூடாது. இந்த நாட்கள் எல்லாம் மிக சக்தி உள்ள நாட்கள். இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, அதாவது மகாலய பட்சம் 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள். குல தெய்வத்தை கும்பிடுவதற்கு. தை அமாவாசை, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவது எல்லாம் மிக ஒரு சிறப்பான பலன்கள் நமக்கு கொடுக்கும். எனவே தான் நம் முன்னோர்கள் இந்த ஒவ்வொரு தினம் ஒவ்வொருவருக்காக ஒதுக்கி வைத்துள்ளார்கள். குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை முக்கியமாக வழிபட வேண்டும். கடகராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய ராசியில் சூரியன் சந்திரன் ஒன்றாக இருப்பார்கள். ஆக மிக முக்கியமாக ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை தர்ப்பணம் வந்து தவறாமல் செய்வது மிகவும் நல்ல பலனை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்வோம். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். பங்களாங்கி போகுது.